ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.5ல் 21வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமெனில் இன்னும் எத்தனை லிட்டர்கள் தண்ணீர் தேவைப்படும்? அதாவது என்னன்னா, இப்போ ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு சரிங்களா. இதுல 200 லிட்டர் தண்ணீரை கூட நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ அதுல 40% இருக்கு சரிங்களா. நம்மளுக்கு கொஸ்டின்ல 75% ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அதை கேட்குறாங்க. 40%னா இதுல இருந்து இது வரைக்கும் சரிங்களா. 75%னா இதுல இருந்து இது வரைக்கும். அப்போ இடையில இருக்கக்கூடிய இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள அளவு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 75ல இருந்து 40% கழிக்கணும். கழிச்சா எனக்கு கிடைக்கும், சதவீதத்துல கிடைக்கும். சதவீதத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம லிட்டரா மாத்திட்டோம்னா இந்த சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா. பாருங்க, தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 200 லிட்டர். தற்போது தண்ணீரின் அளவு 40%, நிறைய வேண்டிய அளவு 75%. அப்ப தேவைப்படும் சதவீதம் கழிக்கணும். 75%ல இருந்து 40%த்தை கழிச்சிடுங்க. கழிக்கலாமா? 5ல இருந்து 0 கழிச்சா 5, 7ல இருந்து 4 கழிச்சா 3 கிடைக்கும். அடுத்த சதவீதத்தை மறக்காம எழுதிருங்க. இப்போ சதவீதத்துல கண்டுபிடிச்சதை லிட்டரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணீர் தொட்டியின் 35% அளவு அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. மொத்தமா 200 லிட்டர் அதுல கொள்ளும். அதுல 35% தேவைப்படுது. இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். நடுவில் இல் அப்படின்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ 200 இல்லுக்கு பதில் பெருக்கல் 35%. எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 35 எழுதிக்கணும். சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 2 நடுவில் பெருக்கல், இங்கே 35. ரெண்டையும் பெருக்கிடலாம். I 2 10, அப்போ 0 பாக்கி 1. 3 2 6, 6 கூட 1 கூட்டினா 7. மறக்காம லிட்டர் அப்படின்னு எழுதிக்கணும். ஃபைனலா ஆன்சர் இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் தேவைப்படும் தண்ணீரின் அளவு ஈக்குவல் டு 70 லிட்டர். இவ்வளவு தான் 21வது கணக்கு. 22வது கணக்கு பார்க்கலாம். இவற்றுள் எது பெரியது? நமக்கு இங்க ஒரு 3 நம்பர் தந்திருக்காங்க. இதுல எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கு சதவீதமும் தனிவட்டியும் அந்த பாடத்துக்குள்ள வாரதுனால இது 3ஐயும் சதவீதமா மாத்திட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அதை விடைக்கும் ஈஸியான மெத்தட் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம தசம எண்ணா மாத்த போறோம் சரிங்களா. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இதை மாத்திரலாமா? முதல்ல கீழே இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். 16ஐயும் 3ஐயும் பெருக்கிடலாம். 6 3 18, அப்ப 8 பாக்கி 1. இனிமே 3 1 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட மேல என்ன நம்பர் இருக்கோ அதை கூட்டணும். 2 கூட்டலாம். 8 2 கூட்டினா 10, அப்ப 0 பாக்கி 1. 4 1 கூட்டினா 5. புரியுதுல? கீழே இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த நம்பரையும் பெருக்கணும். பெருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு கூட மேல என்ன இருக்கோ அதை கூட்டணும். அப்ப என்ன கிடைக்குது? 50. இனி டிவைடருக்கு கீழே என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ 50 3ஆல வகுக்க போறோம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய 3 எப்பவுமே வெளியே தான் எழுதிக்கணும். மேல இருக்கக்கூடிய 50 உள்ள எழுதிக்கோங்க. இப்ப 5ல 3 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரே ஒரு வாட்டி தான். 4 3 3. 5ல இருந்து 3 கழிச்சா 2. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்ப 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்ல, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2. புள்ளி இருக்கிறதுனால 0. திரும்பவும் 20ல 3 எத்தனை வாட்டி? 6 வாட்டி. 6 3 18, கழிச்சா 2. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 6ன்னு தான் வந்துட்டே இருக்கும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்குது? 16.66. இனி இதை மாத்திரலாம். 2 5ஆல வகுக்க போறோம். கீழே இருக்கக்கூடிய 5 வெளியே எழுதிருங்க. மேல இருக்கக்கூடிய 2 உள்ள எழுதிருங்க. இப்ப பாருங்க, 2 5 விடைக்க சின்ன நம்பர், அதாவது 5ஆம் வாய்ப்பால 2 வராது. அப்ப என்ன பண்ணணும்? புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கணும். இப்ப 20ல 5 எத்தனை வாட்டி? 4 வாட்டி. 4 5 20, கழிச்சா 0. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. அப்ப என்ன கிடைக்குது? 0.4. இனி அடுத்த நம்பர் தசம எண்ணா தான் இருக்கு, அதாவது புள்ளி வச்ச எண்ணா தான் இருக்கு. அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. இப்ப இந்த 3ல எது பெரிய எண்ணா இருக்கு? இதுதான். ஏன்னா புள்ளிக்கு முன்னாடி உள்ள நம்பரை பாருங்க. இங்க 2க்கும் 0, ஆனா அங்க 16. அப்போ இந்த எண்ணு தான் பெரிய எண். இங்க நீங்க ஆன்சர் எழுதும் போது கொஸ்டின்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்து எழுதணும். அப்ப எழுதிக்கலாம். பெரிய எண் இஸ் ஈக்குவல் டு 16 2/3. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இவ்வளவு தான் 22வது கணக்கு. 23வது கணக்கு பார்க்கலாம். ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இவ்வியந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன?
அதாவது ஒரு இயந்திரத்தோட விலை வந்து 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்த இயந்திரத்தோட மதிப்பு 10% குறைகிறதாம். அப்போ 2 ஆண்டுகள் கழித்து அதோட மதிப்பு என்ன, அதாவது அதோட விலை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு குறைகிறத சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நான் வந்து தொகையாக மாற்றணும். மாற்றிக்கிட்டு அதோட தற்போதைய விலையில இருந்து அந்த தொகையை கழிச்சோன்னா 1 ஆண்டு கழித்து அதோட விலை கிடைச்சிடும். இதே மாதிரி 2 ஆண்டுகள் கழித்து, அதுதான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிடலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 1,62,000. ஓராண்டில் குறையும் தொகை, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. சரிங்களா? சதவீதத்தில் கொடுத்துருக்கதை நம்ம ஃபர்ஸ்ட் தொகையாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, 1,62,000 இருந்து 10% குறைகிறது. நடுவில் இல்லுன்னு எழுதிக்கணும். இதுல இருந்து 10% குறைகிறது. சரிங்களா? இனி 1,62,000 இல்லுக்கு பதில் பெருக்கல் 10% எப்படி எழுதலாம்? 10/100. சரிங்களா? சதவீதத்துக்கு பதில் டிவைடர் கீழே 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 0 கேன்சல், அப்புறம் இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கும்? 16,200 மட்டும் இருக்கும். இதுதான் என்னன்னா ஓராண்டில் குறையும் தொகை. இனிமே ஒரு ஆண்டுக்கு பிறகு அதோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. ஓராண்டு கழித்த அவ்வியந்திரத்தின் விலை, அதாவது தற்போதைய விலையில இருந்து 16,200 கழிக்கணும். அப்ப தற்போதைய விலை 1,62,000. அதுல இருந்து 16,200 கழிக்கலாம். ஓகே, சைட்ல கழிக்கிறேன். 1,62,000 அதுல இருந்து 16,200 கழிக்க போறோம். 0லேருந்து 0 கழிச்சா 0, திரும்பவும் 0 தான் வரும். இனி கடன் வாங்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 1 ஆயிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8. இனிமே 1லேருந்து 6 கழிக்க முடியாது, அப்போ கடன் வாங்கணும். இது 11 ஆயிடும், இது 5 ஆயிடும். 11லேருந்து 6 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5. 5லேருந்து 1 கழிச்சா 4, அப்புறம் 1 என்ன கிடைக்குது? 1,45,800. அதாவது ஒரு ஆண்டு கழித்து அதோட விலை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இனிமே ஈராண்டில் குறையும் தொகை. ஃபர்ஸ்ட் ஓராண்டில் குறையும் தொகை கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது சதவீதத்தை நம்ம தொகையா மாத்தணும். அதே மாதிரி திரும்பவும் சதவீதத்தை தொகையா மாத்தணும். இப்போ இந்த தொகையில இருந்து 10% குறைகிறது. சரிங்களா? அப்ப பாருங்க எப்படி எழுதிக்கலாம். 1,45,800 800 10% குறைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. அந்த மாதிரி. ஓகே, இப்போ எழுதிக்கலாம். 1,45,800 இல்லுக்கு பதில் பெருக்கல் 10% எப்படி எழுதலாம்? 10/100. இப்போ இந்த 0 கேன்சல். இனிமே இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 14,580 ரூபாய். சரிங்களா? இனிமே லாஸ்டா 2 ஆண்டுகள் கழித்து அவ்வியந்திரத்தோட விலை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஓராண்டு கழித்து அவ்வியந்திரத்தோட விலையில இருந்து இந்த ரூபாயை கழிக்கணும். ஓகே, அப்போ கழிக்கலாம். 1,45,800 இருந்து 14,580 கழிக்க போகிறோம். சைடில் கழிக்கிறேன். 1,45,800 அப்புறமாட்டு 14,580. 0லேருந்து 0 கழிச்சா 0. இனி இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 7 ஆயிடும். 10லேருந்து 8 கழிச்சா 2, 7லேருந்து 5 கழிச்சாலும் 2. இனி 5லேருந்து 4 கழிச்சா 1, 4லேருந்து 1 கழிச்சா 3, அப்புறம் இந்த 1. அப்போ என்ன கிடைக்குது? 1,31,220. சரிங்களா? ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இனி 24வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6,200 எனவும் 3 ஆண்டுகளில் 6,800 எனவும் உயர்கிறது. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு தொகை, அந்த தொகை என்னன்னு தெரியாது. அது 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 6,200 எனவும் 3 ஆண்டுகள் கழித்து 6,800 எனவும் உயர்கிறது. அப்ப தந்திருக்கக்கூடிய தொகை என்னது? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. தனி வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. ஓகேங்களா? இப்ப பாருங்க, எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. நம்ம இப்போ அந்த தொகை கண்டுபிடிக்கணும். அதாவது அசல் பியோட மதிப்பையும் வட்டி வீதம் அப்படின்னா ஆரோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 3ஆம் ஆண்டோட மொத்த தொகை 6,800, 2ஆம் ஆண்டோட மொத்த தொகை 6,200. அதை கழிச்சிட்டோம்னா தனி வட்டி கிடைச்சிடும். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தனி வட்டினா ஐ எப்படி கண்டுபிடிக்கணும்? 6,800 இருந்து 6,200 கழிக்கணும். கழிக்கலாமா? 0லேருந்து 0 கழிச்சா 0. இனிமே 0லேருந்து 0னா 0 தான். இனி 8லேருந்து 2 கழிச்சா 6, அப்புறமா 6லேருந்து 6 கழிச்சா 0. முன்னாடி 0னா அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்ப தனி வட்டி ஐயோட மதிப்பு என்னது? ரூபாய் 600. சரிங்களா? இனிமே கொஸ்டின்ல 2 ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்கனால 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 2 ஆண்டுக்கான தனி வட்டி
ஐ இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆண்டுக்கான தனி வட்டி 600, 2 ஆண்டுகள், அப்போ நீங்கள் 2ஆல் பெருக்குறீங்க. ஓகே, இப்போ பாருங்க 6 2 பெருக்குனா 12, அப்புறமா அந்த 2 0. அப்போ 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எவ்வளவு? 1200. ஓகே, இப்போ இதை மொத்த தொகையிலிருந்து கழிக்கிறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் தொகை கொடுத்துருக்காங்க, அதுதான் ஏ மொத்த தொகை. இப்போ இதுல இருந்து அதை கழிக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மொத்த தொகையோட ஃபார்முலா எழுதியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் ஐ. இப்போ நம்மளுக்கு பி தானே கண்டுபிடிக்கணும், அப்போ அந்த ஐயை இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே ஏ இருக்கு, பிளஸ் ஐ இங்கே வந்துன்னா மைனஸ் ஐ, இனி அங்கே பி மட்டும் இருக்கும். இப்போ கழிக்கலாம். ஏயோட மதிப்பு என்னது? 6200 எழுதிக்கலாம். 6200 மைனஸ் ஐயோட மதிப்பு 1200 இஸ் ஈக்குவல் டு பி. கழிங்க, 0லேருந்து 0 கழிச்சா 0, திரும்பவும் 0லேருந்து 0னா 0, 2லேருந்து 2 கழிச்சா 0, 6லேருந்து 1 கழிச்சா 5. அப்போ ரூபாய் 5000 இஸ் ஈக்குவல் டு பி. பின்னா அசல். நம்ம இப்போ அசலோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். வட்டி வீதம் நீங்க ஒரு ஆண்டுக்கான வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா 2 ஆண்டுகளுக்கும் கண்டுபிடிக்கலாம். எது கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் சேமா தான் வரும். நம்ம வந்து ஒரு ஆண்டுகளுக்கான வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம், அதுதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு ஆண்டு, அதனால என்னோட மதிப்பு 1. இனி பியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5000. அப்புறமாட்டு ஐ, அதாவது தனி வட்டி, ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிக்கிறதுனால ஒரு ஆண்டோட தனி வட்டியை தான் எழுதிக்கணும், 600. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஆரோட மதிப்பு. அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைடட் பை 100. ஐயோட மதிப்பு 600 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பு 5000 இன்டூ என்னோட மதிப்பு 1 இன்டூ ஆர் டிவைடட் கீழே 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்புறமாட்டு 600 ஆறு தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இங்கே 50 பெருக்கல்ல இருக்கு, இங்கே வந்து வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடர் கீழே 50 எழுதிருங்க. இனி 1 இருக்கு, பெருக்கல் 1, இனி அங்கே 6 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இனி 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1 5 5, 1 5 5, பாக்கி 1. இப்போ இது 10, 10ல் 5 2 வாட்டி இருக்கு, ஐ 2 10, பாக்கி இங்க என்னது இருக்கு? 12. அதுதான் ஆரோட மதிப்பு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 12. வட்டி வீதம்னாலே சதவீதத்துல எழுதிடணும். சரிங்களா? இனி ஃபைனலா ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் அசல், அசல்னா பி, பியோட மதிப்பு என்ன கிடைச்சி? ரூபாய் 5000 எழுதிக்கோங்க, ரூபாய் 5000. இனி ஆர்னா வட்டி வீதம், வட்டி வீதம் ஆர் இஸ் ஈக்குவல் டு 12%. புரியுதுல உங்களுக்கு? 25வது கணக்கு பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 53,466 எனில் வட்டி வீதம் காண்க. வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு, அதுதான் கண்டுபிடிக்கணும். இங்க அசல் கொடுத்துருக்காங்க, அசல்னா பி, அப்ப பியோட மதிப்பு 46,900. இனிமே ஆண்டு கொடுத்துருக்காங்க, ஆண்டுனா என்னோட மதிப்பு, 2 ஆண்டுகள் கொடுத்துருக்கனால என்னோட மதிப்பு 2. இனி மொத்த தொகை, மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு. இங்க நம்மளுக்கு அசலும் மொத்த தொகையும் கொடுத்துருக்கனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிக்கலாம். தந்திருக்கக்கூடிய எல்லா மதிப்பையும் எழுதிக்கிட்டேன். இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்க மொத்த தொகை ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் ஐ. ஏயோட மதிப்பு என்னது? 53,466 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பு என்னது? 46,900 கூட்டல் ஐ. ஐ தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே 53,466, இனி பிளஸ் 46,900, இங்க வந்துன்னா மைனஸ் 46,900 மாறிடும். இனி அங்க ஐ மட்டும் இருக்கும். இப்ப இதை கழிக்கலாமா? 53,466 இருந்து 46,900 கழிக்க போறோம். 6ல இருந்து 0 கழிச்சா 6 தான், திரும்பவும் 6ல இருந்து 0னா 6 தான். இனி இது 14 மாறும், இது வந்து நம்மளுக்கு 2 ஆயிடும். 14ல இருந்து 9 கழிச்சா 5, இனிமே இது 12 ஆகும், இது 4 ஆயிடும். 12ல இருந்து 6 கழிச்சா 6, இனிமே 4ல இருந்து 4 கழிச்சா 0, முன்னாடி 0னா எழுத வேண்டாம். அப்ப என்ன கிடைக்குது? ரூபாய் 6,566. இதுதான் தனி வட்டி ஐயோட மதிப்பு. சரிங்களா? இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தனி வட்டி ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் டிவைடட் பை 100. மதிப்பை பிரதியிடுங்க. ஐயோட மதிப்பு 6,566 இஸ் ஈக்குவல் டு பியோட மதிப்பு 46,900 இன்டூ என்னோட மதிப்பு என்னது? 2 இன்டூ ஆர் தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடர் கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இங்க என்னது இருக்கு? 6,566. ஆர் தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் அங்கே வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 469 இங்க வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடர் கீழே எழுதிருங்க, 469 இன்டூ அங்க 2 இருக்கு. இனி அங்க ஆர் மட்டும் இருக்கும். இப்போ இதை 2ஆ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 2,
2 6 2 4 பாக்கி 1. இப்போ இது 16. 16ல் 2 8 வாட்டி இருக்குது. 8 2 16. 6ல் 2 3 வாட்டி. 3 2 6. இனி இது 469வது வாய்ப்பாடுக்கு தான் கேன்சல் ஆகும். வேணும்னா இங்கே பெருக்கி காமிக்கிறேன். 469 7ஆல் பெருக்க போகிறோம். 7 9 63. அப்போ 3 பாக்கி 6. இனி 7 6 42. 42 கூட 6 கூட்டினா 48. அப்போ 8 பாக்கி 4. இனி 7 4 28. 28 கூட 4 கூட்டினா 32. பார்த்தீங்களா, கரெக்டாக கிடைக்குது. 469 7 வாட்டி. சரிங்களா, இப்போ பாக்கி 7 மட்டும் இருக்கு. அப்போ ஆரோட மதிப்பு என்னது? 7. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீட எழுதிடணும். இதுதான் நம்மளோட ஆன்சர். வட்டி வீதம் R is equal to 7%. வேணா இதுல ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான் 25வது கணக்கு. 26 பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். அதாவது அருண் வந்து 2 பேருக்கு கடன் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு? 5000 கொடுத்துருக்காரு 2 ஆண்டு. அப்போ அசல்னா என்னது? பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க ரூபாய் 5000. இனி ஆண்டு தான் என்னோட மதிப்பு. எவ்வளோ ஆண்டு? 2 ஆண்டு. அப்போ என்னோட மதிப்பு 2. இனிமே சார்லஸுக்கு 3000 கொடுத்துருக்காரு 4 ஆண்டுகளுக்கு. சரிங்களா, அப்போ பியோட மதிப்பு 3000, என்னோட மதிப்பு 4. ஒரே தனி வட்டி வீதத்தில் கொடுத்துருக்காரு. 2 பேருக்கும் வட்டி சேம் தான். ஆக மொத்தமாக ரூபாய் 2200ஐ வட்டியாக அருள் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம்னா ஆரோட மதிப்பு. இங்கே நம்மளுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வட்டி கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும்னா பாலாஜி கொடுத்த தனி வட்டியும் இதில் தான் இருக்குது, அப்புறம் சார்லஸ் கொடுத்த வட்டியும் இதில் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு தந்திருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். இனி தனி வட்டி ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி I is equal to P into N into R divided by 100. நமக்கு 2 பேருக்கும் சேர்த்து தனி வட்டி கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். 2200 சேர்த்து கொடுத்துருக்கனால 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாலாஜிக்கான மதிப்பு எல்லாத்தையும் பிரதியிடலாம். பியோட மதிப்பு என்னது? 5000 எழுதிருங்க. அப்புறமாட்டி இன்டூ என்னோட மதிப்பு 2 இன்டூ R தான் கண்டுபிடிக்கணும், அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்கனால கூட்டணும். இனிமே சார்லஸுக்கான மதிப்பை இங்கே பிரதியிடலாம். பியோட மதிப்பு 3000 எழுதிருங்க. அடுத்த இன்டூ என்னோட மதிப்பு 4 இன்டூ ஆரோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து 100 இருக்கு. இப்போ பாருங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ இங்கே 2200 இருக்கு இஸ் ஈக்குவல் டு இங்கே பாக்கி 50 2 இருக்கு, அதை 2 பெருக்குங்க. ஃபர்ஸ்ட் 5 2 பெருக்கலாம். 2 10 மறக்காம அந்த 0. இனி 100 கூட 6 பெருக்குனா 100 இன்டூ 6 தான் கிடைக்கும். கூட்டல் இங்கே பாக்கி 30 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 3 பெருக்குங்க. 4 3 12 மறக்காம அந்த 0. 120 கூட 6 பெருக்குனா 120 இன்டூ 6 தான் கிடைக்கும். இங்கே 2200 இஸ் ஈக்குவல் டு கூட்டுங்க. 100ஐயும் 120ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 220ன்னு கிடைக்கும். ரெண்டுலேயும் 6 இருக்கிறதுனால ஒரு வாட்டி 6 எழுதிருங்க. இனி 2200 இங்கே வந்து 220 பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு எந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலா மாறிடும். அப்போ கீழே எழுதிருங்க 220. பாக்கி அங்கே 6 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல். இனிமே 22 வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஓர் 22 22, இங்கே ஓர் 22 22, பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 10. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீட எழுதிடணும். ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். வட்டி வீதம் R is equal to 10%. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, 27வது கணக்கு பார்க்கலாம். ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. வட்டி வீதம் அப்படின்னாலே ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓர் அசல் நம்மளுக்கு அசலும் கொடுத்துட்டாங்க. P is equal to ரூபாய் 100. இது 4 ஆண்டுகள் கழித்து 2 மடங்காகிறது அப்படின்னா மொத்த தொகை. நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். 2 மடங்கு அப்படின்னா அசலை வந்து 2ஆல் பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு மொத்த தொகை கிடைச்சிடும். இனிமே என்னோட மதிப்பு என்னன்னா ஆண்டு. எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகள். அப்ப என்னோட மதிப்பு எவ்வளவு? 4. சரிங்களா, இப்ப கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ல தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டே இப்ப நம்ம மொத்த தொகை கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கலாம். மொத்த தொகை. மொத்த தொகைனா ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? அசல்ல இருந்து 2 மடங்கு ஆகுது. 2 மடங்கு அப்படின்னால 2ஆல அசலை பெருக்கிட்டாலே போதும். அசல் எவ்வளவு? 100. இவ பெருக்கிடலாமா? 2 1 பெருக்குனா 2, அப்புறமாட்டா அந்த 2 0. அப்போ மொத்த தொகை ஏயோட மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 200. சரிங்களா, இப்போ அசலோட மதிப்பு மொத்த தொகையும் தெரியறதுனால நம்ம இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு மொத்த தொகை ஃபார்முலாவை எழுதிக்கலாம்.
எழுதியிருக்கேன் பாருங்க. மொத்த தொகை A is equal to P கூட்டல் I. ஏயோட மதிப்பு 200, அப்புறமாட்டு Pயோட மதிப்பு 100 கூட்டல் ஐயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 200 இருக்கு, பிளஸ் 100 இங்கே வந்துன்னா மைனஸ் 100. அங்கே இனிமேல் ஐ மட்டும் அப்படியே இருக்கும். 200ல இருந்து 100 கழிச்சா 100ன்னு கிடைக்கும். அப்போ ஐனா தனி வட்டி. தனி வட்டியோட மதிப்பு என்னது? ரூபாய் 100. இப்போ நம்ம தனி வட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே வட்டி வீதம் கண்டுபிடிக்க தனி வட்டி ஃபார்முலாவை எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I is equal to P into N into R divided by 100. ஐயோட மதிப்பு 100 is equal to Pயோட மதிப்பு 100 தான் எழுதிக்கலாம். இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு R தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படி வச்சுக்கலாம். கீழே 100 இருக்கு. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும். இங்கே 100 இருக்கு. இனி பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4 இங்கே வந்துன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 4 எழுதிக்கணும். இங்கே R மட்டும் இருக்கும். இனிமேல் 4 எப்படி கேன்சல் பண்ணலாமா? ஒரு 4 4 ஈர் 4 8, பாக்கி இதில் 2. இப்போ இது 20. 20ல் 4 5 வட்டி இருக்கு. ஐ 4 20. அப்போ ஆரோட மதிப்பு என்ன கிடைக்குது? 25%. வட்டி வீதம் அப்படின்னாலே சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். இனி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். வட்டி வீதம் R is equal to 25%. இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.